ஒரு புறப்பாடு இல்லாமல் கிட்டத்தட்ட 28 டேங்க் டெய்லி தண்ணியும் மீதி டேங்க் 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு தான் போயிட்டு இருக்கு. அந்த பணியும் வருங்காலத்தில் முடிஞ்சு எல்லா டேங்க்லையும் தினசரி சட்டம் வருங்கிறது தெரிவிக்க முடியாது. கோடை நேரமாக இருந்தாலும் சரி, மழை நேரம் இருந்தாலும் சரி. அதுபோல் சாலையில் பார்த்தீங்கன்னா எண்ணூரில் நிறைய சாலை போடப்பட்டுள்ளது. அந்த சாலையும் பேவர்பிளாக் போட்ட இடத்துல குறிப்பாக நம்ம மாமன்ற மெயின் ஆஃபீஸில் இருந்து கடற்கரை வரைக்கும் உள்ள சாலையில் சைடில் பேவர்பிளாக் போடுறப்போ 2 சைடு பார்க்கிங் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு பொதுமக்களோட கம்ப்ளைண்ட். வருங்காலத்தில் அந்த இடத்துலாம் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஏற்கனவே திருமணம் பண்ணுறோம் வாசலில் மட்டும்தான் அனுமதி, வேறு இடத்துல அனுமதி கிடையாது. நம்ம அரசியல் கட்சி தலைவரோ யார் வந்தாலும் அன்றைக்கி அவங்க சில இடத்துல அனுமதி போட்டு மக்கள் பாதிக்காத ஒன்று வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நிறைய போர்டு கட்டுறதுனால பிரச்சனை வருதுங்கிறதுக்காண்டி குறிப்பாக சிவங்கோயில் பகுதிகளும் நிறைய அகலப்படுத்திட்டோம். எந்த இடத்துலையும் போர்டு வைக்க இடம் கிடையாது. அதோட வியாபார பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையாக திருப்பி வைக்காங்க. அதை தவிர்க்க மற்றும் கலந்து கொண்டுள்ள அனைத்து கவுன்சிலர் அவர்களும் மற்றும் மாநகராட்சி அலுவலர்களும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ நான் இன்னைக்கு தான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் புதிதாக. ஸோ இது நம்ம இந்த மாதாந்திர கவுன்சில் மீட்டிங்கில் வந்து டைரெக்டாக கலந்து கொண்டு ஆயிடுச்சு. சார் வந்து நம்ம மாடரேஷன் நடந்துட்டு இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி தொடக்கலாம். இப்போ இருக்கிற ப்ரப்போசல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கப்படும். நேரடி பக்கம் ரதவீதியை சுற்றி பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் வந்து கோயில் 4 கோயில்கள் இருக்குது. டிஜிட்டல் போர்டு என்னன்னா அனுமதி இல்லாமல் அவங்க ஓட்டு வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பணம் கட்டுறாங்க, 6 நாளைக்கு அனுமதி கொடுக்குறாங்க. 6 நாளைக்கு அனுமதி கொடுக்கலாமா? அந்த இடத்துல அனுமதி வேணா வைக்கலாம், மாநகராட்சியோட மண்டபம் முன்னாடி வைக்கலாம். வேற எந்த இடத்துலையும் அனுமதி கிடையாது. 2ஆம் கேட்டு 1ஆம் கேட்டு இந்த 4 கோயிலுக்கு போகிற பக்தர்களும் அதே மாதிரி இருக்குது. இந்த போர்டு கீழே விழுந்து வச்சாங்கன்னா பொதுமக்களுக்கு இடையில ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு. அதனால அந்த போர்டு வைக்கிறதுக்கு எத்தனை தடையா எஸ்ஓட் இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த அனுமதி கொடுக்குறாங்க. அவங்க ஆடி மாதம் வரைக்கும் தமிழில் ஆடி மாதம் ஜூலை வரைக்கும் 10க்கு 15 சைஸில் மண்டபம் வாசலில் மட்டும் வைக்கலாம். நம்மளோட அரசியல் கட்சி பார்ட்டிகள் வந்து அவங்க தலைவர் அரசியல் நடத்துவாங்க. அது நம்ம வந்து அதை ஒன்றும் சொல்லலை. போர்டு கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதிக பேர் இப்போ மண்டபக்காரங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குற உடனே அப்புறப்படுத்தப்படும். அது உங்கள் ஒத்துழைப்பு நிலத்தடி நீரை ஒழிஞ்சு நிற்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற